நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். செஞ்சியில் தண்டகாரண்யம் திரைப்பட குழுவினர்கள் ரசிகர்களுடன் திரைப்படத்தை கண்டுகளித்தனர். தமிழ்நாடு முழுவதும் கடந்த செப்டம்பர் 19ஆம் தேதி இயக்குனர் அதியன் ஆதிரை இயக்கத்தில் தண்டகாரண்யம் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியானது. அந்த வகையில் இன்று மாலை விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பாலா சரவணா திரையரங்கம் வருகை தந்த தண்டகாரண்யம் திரைப்படத்தின் இயக்குனர் அதியன் ஆதிரை, நடிகர் கலையரசன், கலை இயக்குனர் ராமலிங்கம் மற்றும் திரைப்பட குழு ரசிகர்களுடன் திரைப்பட காட்சிகளை கண்டுகளித்தனர். அதனைத் தொடர்ந்து ரசிகர்களுடன் கேக் வெட்டி வெற்றியை கொண்டாடினார்கள். இந்த நிகழ்வில் செஞ்சி பகுதி வழக்கறிஞர்கள் மழைமேனி பாண்டியன், நன்மாறன், ஆசிரியர்கள் இளங்கோவன், மனோகர் வடிவேல், அமுதன், அசோக் வரதன், சுரேஷ் மற்றும் திரைப்பட ரசிகர்கள் கலந்து கொண்டனர். எல்லாருக்கும் வணக்கம். தண்டகாரண்யம் படம் கடந்த 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகி பெரும் தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அந்த வகையில் நாங்கள் செஞ்சியில் இருக்கிற பாலசரவணா தேட்டருக்கு நாங்கள் தேட்டர் விசிட்டுக்காக வந்தோம். மக்களுடைய பெரும் வரவேற்புக்கு இடையில நாங்கள் திக்குமுக்காடி போயிட்டோம். அந்த அளவுக்கு மக்கள் இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு இதனுடைய அவசியத்தையும் அவங்க பல்வேறு கோணங்களில் பேசுறத பார்த்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது இங்க இந்த படத்தை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கும் இந்த ஊடகம்க்கு ஊடக நண்பர்கள் இது யாரும் பேசப்படாத ஒரு கதைன்னு தொடர்ந்து பார்த்த தோழர்கள் அனைவரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கதையை நாங்கள் பெரிய பொருட்செலவுடன் அந்த படத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இதை ஊடகங்கள் இதை மக்கள்கிட்டையும் தோழர்கள்கிட்ட இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்றது எங்களுடைய வேண்டுகோள். இங்க வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. எல்லாருக்குமான சமத்துவத்தை நோக்கியான ஒரு இதுதான். யாரையும் நம்ம தனித்து இருக்கணும்னு சொல்ல, எல்லாரோடும் சேர்ந்து வாழ்றதுக்கு தான் எல்லாம் நம்ம இது கடைசியா எல்லாத்துக்குமான தீர்வா இருக்கும். அதன் அடிப்படையில நமக்குள்ள இருக்கிற மனிதர்கள் பழகிறதுக்குள்ள இடைவெளியா இருக்கக்கூடிய சாதி, மதம் போன்ற பிரிவினைகளை நம்ம ஒரு உரையாடலா நம்ம முன் வச்சு அதை நம்ம கலையணுன்றதான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். அந்த வகையில தண்டகாரண்யம் படம் இந்தியா முழுக்க இருக்கிற பழங்குடி மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் கையாண்டு இருக்கிறோம். அவங்களுடைய பிரச்சனை தொடர்ந்து கவனம் பெற்றிருக்கு இந்த படத்தின் மூலமா. அதுக்கான தீர்வை கண்டிப்பா அது அரசு மக்கள் கவனிப்பாங்க. எல்லா காலத்தையும் எல்லா பிரச்சனையும் பத்தி பேசிட்டு தான் இருந்தாங்க. பட் இப்போ அது எல்லாரும் பெரும்பான்மையா ஏற்றுக்கிட்டு எல்லாருமே நம்ம இவங்க பெரியார் அவங்க பெரியார் எதுவுமே காட்ட போதில்லை. ஒருத்தர் பெரியார காட்ட உன்னிட்ட நம்ம யாரும் தவறாகவும் பேச போதில்லை. அனைவரும் சமமும் தான் பேசுறாங்க. அதே மாதிரி இங்க சொல்லப்படாத கதைகள், இது வரைக்கும் பேச நினைக்காத கதைகளை இப்போ அதியன் ஆதியோட நடிச்ச மாதிரி நம்ம எடுத்து பேசுறது எல்லாருக்கும் பேரும் ஆதரவு. என்னைக்குமே மக்கள் இது சப்போர்ட்டரா இருந்திருக்காங்க. அது பேசுற விதம் தான். ஸோ அதனால தண்டகாரண்யம் படத்துக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் பெரும்பான்மையா சொல்றது இது இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு இயக்குனர் கேட்கறாங்க. ஸோ அது கண்டிப்பா மக்களுக்கு தெரிய வரும்போது அதோட வழியை அவங்க உணர்றாங்க, அதை ஏத்துக்கிறாங்க. மக்கள் எல்லாருமே ஓப்பனா தான் இருக்காங்க. ஸோ இதை கண்டிப்பா மக்களுக்கு தான் பெரிய நன்றி சொல்லாது. ஏன்னா நம்ம என்ன விஷயம்லாம் கொண்டு சேர்த்தாலும் அது எப்போ பெரிய வெற்றி போகுதுன்னா மக்கள் அதை ஆரம்பிக்கும் போதும், பிரஸ் அண்ட் மீடியா நீங்க ஆரம்பிச்சு அதை மக்கள்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கும் போதுதான் பெரிய வெற்றி ஆகுது. அந்த மாதிரி இப்போ 90 சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. கதை ரீதியாகவும் எல்லாரும் ஆக்டிங் தான். எனக்குமே மெட்ராஸ்க்கு அப்புறம் என் கெரியர்ல பெஸ்ட் படம் எல்லாம் சொன்னாங்க. கேட்கும்போது ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு படத்துக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. மக்களுக்கும் நன்றி, பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு நன்றி, எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ.